என்னதான் கதிர்ராஜ் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சுட்டு வெளியே காட்டிக்காம இருந்தாலும் இந்த கதிர் வந்து பேங்க்ல லோன் கிடைச்ச உடனே ராஜி பேர்லயே வந்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப பாண்டியனே வந்துட்டு கதிருக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்து தரேன்னு சொல்லி சொன்னதால கதிருக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாவே லோன் கிடைக்க போகுது. நம்ம அவசரப்பட்டு மாமா கிட்ட இந்த உண்மையை சொல்லி இருந்தாலுமே கதிருக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கதிர் இப்படி லோனுக்காக அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்காவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ராஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. இருந்துமே வந்து ராஜ் இப்படி பண்ணது கதிருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. உன்னை யாரு போய் எங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்னா, என்னோட தேவையை நான் பாத்துக்குவேன்ல, லோன் எப்படி ரெடி பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், நீ ஏன் அவசரப்பட்டு அப்பா கிட்ட சொன்ன அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து ராஜ் மேல கோவப்பட்டு இருக்காரு. இன்னும் எத்தனை நாள் தான் நீ லோன் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்க போற, நீ இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், உங்க அப்பா தானே உனக்கு ஹெல்ப் பண்றாரு, வேற யாரும் ஹெல்ப் பண்ணல, அதுல உனக்கு என்ன பிரச்சனை, நான் தப்பு எதுவும் பண்ணிதான் மன்னிச்சுக்கோ, உன்னோட வாழ்க்கை நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ எனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற, என்ன போலீஸ் ஆக்கணுங்கிறதுக்காக எனக்கா அகாடமிக்கு ஃபீஸ் எல்லாம் நீ கட்டிக்கிட்டு இருக்கிற, அப்படி இருக்கிறப்ப உனக்கா நான் சின்ன உதவி கூட பண்ணக்கூடாதா, அந்த உதவியுமே உங்க அப்பா தானே பண்றாரு, நீ மட்டும் மத்தவங்களோட உதவி ஏத்துக்கவே மாட்டற, இப்ப மாமாவே சரின்னு சொன்னதால இதுக்கப்புறம் நீ யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, நீ நினைச்சபடியே டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து கதிரை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்து வழக்கம் போல அவங்க அம்மாக்கு போன் பண்ணி வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்காங்க. அரசியை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமாவும் அத்தையும் வந்து அரசியை திட்டுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே வந்து டோட்டலா மாறிட்டாங்க. என்னமோ அரசு எந்த தப்புமே பண்ணாத மாதிரி ரெண்டு பேருமே வந்து இப்ப அரசியை ஃபுல்லாவே ஏத்துக்கிட்டாங்க. அது போய் வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து இப்ப அரசுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குமார் பையனை வேற பிடிச்சு ஜெயில போட்டாங்க. நம்ம நினைச்ச மாதிரி பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெருசாகல, ரொம்பவே சுமூகமா முடிஞ்சிருச்சு. இவங்களுமே வந்து அரசியை ஏத்துக்கிட்டாங்க, அரசியை நல்லபடியா வச்சு பாத்துக்கிறாங்க. எப்படி இப்படி மாறினாங்கன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு இங்க பாண்டியன் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் தங்கமேல் வந்து இன்னொரு படி மேலேயே போய் இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில மாமா வந்து கதிருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. கதிர் என்னமோ வந்து டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறானா, அதுக்காக பணம் தேவைப்படுது அப்படி சொல்லி ராஜி வந்து மாமா கிட்ட சொல்லிருச்சு. இதுக்காக போய் பேங்க்ல லோன் வாங்கிட்டு இருக்கிற, என்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, அந்த 20 லட்ச ரூபாய் வாங்கிக்கோ, டிராவல்ஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படி சொல்லி பாண்டியன் மாமா வந்து கதிர் தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. கூடி சீக்கிரமே கதிர் தம்பியுமே வந்து டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறாரு அப்படி சொல்லிட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் நடச்சோ ஒண்ணு விடாம தங்கவேல் வந்து அவங்க அம்மா கிட்ட அப்படியே ஒப்பிச்சிடுறாங்க. பாக்கியத்துக்கு இதெல்லாம் கேட்டதுமே பாண்டியன் மேல பயங்கரமான கோவம் வருது. செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தாச்சு, இப்ப கதிருக்குமே வந்து பிசினஸ் வச்சு கொடுக்க போறாங்க. இப்படியே இருக்கிற பணத்தை எல்லாமே அவங்களுக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா நாளைக்கு நீயும் உங்க வீட்டுக்காரன் தான் நடுத்தருவுல நிக்க போறீங்க. அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே இப்ப செட்டில் ஆயிருச்சு. இப்ப தேவையில்லாம உங்க வீட்டுக்காரர் தான் போய் உங்க மாமா கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கடையில வேலை பார்த்து எந்த காசுமே சம்பாதிக்க முடியாதனால தான் செந்திலே வந்துட்டு எடுத்து போய் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கான். ஆனா அதை புரிஞ்சுக்காம மாப்பிள்ளை ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இதை நீ இப்படியே விடக்கூடாது, நீ தான் கேள்வி கேட்டாகணும். மாப்பிள்ளை வந்ததுமே கண்டிப்பா நீ கேள்வி கேளு, எப்படி வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டு முடிவு பண்ணாம மாமா எப்படி இப்படி பணத்தை கொடுக்கலாம்னு சொல்லி நீயே வந்து உங்க வீட்டுக்காரட்ட கேள்வி கேளு. இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தேன்னா இப்ப நான் கஷ்டப்படுற மாதிரி பின்னாடி காலத்துல நீ தான் கஷ்டப்படுவ அப்படி சொல்லிட்டு தங்கமேலுக்கு ஐடியா கொடுத்துட்டு பாக்கியம் வந்து போனை வச்சிடறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு சரணனுமே உள்ள வந்துடுறாரு. சரணனை பார்த்ததுமே பதறி போய் தங்கமேல வந்து போனை மறைச்சு வைக்கிறாங்க. அப்ப சரணன் வந்து உட்கார்ந்த உடனே தங்கமேல ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா இன்னைக்கு பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கோம், யாருக்கிட்டயுமே ஒரு முடிவு கூட கேட்காம அவரான எல்லா முடிவுமே எடுத்துட்டு இருக்காரு. கதிர் தம்பிக்கு பணம் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா வீட்டுல மத்த பசங்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்க யாருக்கிட்டயுமே கேட்காம அவர் மட்டும் முடிவு பண்ணி இப்படி எல்லாம் கொடுத்தாருன்னா அப்புறம் நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்த கேள்வி எல்லாம் சரணன் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. பொறுமையா தங்கமேல் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சரணன் வந்துட்டு கண்டிப்பா இது தங்கமேலான்னு கேட்கல, அவங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் தங்கமேல் கேக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. நான் ரூம்குள்ள வரப்ப நீ யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்த, உங்க அம்மா கிட்ட தானே போன் பேசிக்கிட்டு இருந்த, இந்த கேள்வி எல்லாம் உங்க அம்மா தானே கேட்க சொன்னாங்க, உண்மையா சொல்லு அப்படி சொல்லி கேட்கிறாரு. தங்கமேல் திருத்தன்னு முழிக்கிறப்பே சரணன் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. உங்க வீட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எங்க வீட்டுல யாராவது கேட்டுட்டு இருக்காங்களா, அப்புறம் எதுக்கு நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்தை மட்டும் போய் அங்க போய் சொல்லிட்டு இருக்கிற, உங்க அம்மா கிட்ட பேசி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனா எங்க வீட்டு விஷயத்தை உங்க வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காத, எங்க அப்பாக்கு எது சரிங்கிறது அவருக்கு தெரியும், அவரோட பெரிய ஆள் இந்த வீட்டுல வேற யாருமே கிடையாது, அவர் எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கும், நீ தேவையில்லாம உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ண நினைக்காத, இதுக்கு மேல இது சம்பந்தமா என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ பண்ண எல்லா விஷயத்தையும் நான் வீட்டுல சொல்ற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து தங்கமேல பிடிச்சு மிரட்டிடுறாரு. ஏன்டா அந்த கொஸ்டினை கேட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தங்கமேல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து வலுக்கட்டாயமா கதிர் கூப்பிட்டு பேங்குக்கு போயிடுறாரு. கதிர் தனக்கிட்ட இருந்து பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னதால சூரிட்டி சைன் மட்டும் நான் போட்டு தரேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்துட்டு லோனுக்கு தேவையான எல்லா சைனுமே போட்டு கொடுத்துறாரு. வீட்டுக்கு வர்றப்பே கதிர் வந்துட்டு கண்டிப்பா ராஜி பேர்ல தான் டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும், ராஜிக்கு இது தெரியாம ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த கதிர் வந்துட்டு ராஜி பேர்ல டிராவல்ஸ் ஆரம்பிக்க போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.